பாருங்க இந்திக்காரனுங்க பாத்தீங்கன்னா காலையிலேருந்து வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கான். சுத்திட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எட்டி குச்சிருக்கான். பாத்தீங்களா கை வேற காமிக்கிறான். பாத்தீங்களா உள்ள எட்டி குச்சிருக்கான். உடனே வந்து துரத்தி பிடிச்சிட்டாங்க. பாருங்க போஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன ரவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் போதையில் இருக்கிறானுங்க. மான்கராத்த வேற காமிக்கிறான். எல்லாம் பிடிச்சி குறை வச்சிருக்காங்க. தமிழ் நான் வரைக்கும் தமிழ் தெரியுமா? எதுக்கு வீட்டுக்குள்ள குச்ச? புரியல. போலீஸ் வர சொன்னதை பேசுகிறா. கொண்டிருக்கும் செலிபிரிட்டி யார் என்று பார்க்கிறீர்களா? வட இந்தியாவை சேர்ந்த நபர். அடுத்தவர்கள் வீட்டில் நோட்டமிட்டு ஆளில்லாத சமயத்தில் உள்ளே இறங்கி தன்னுடைய கைவரிசை காட்ட இவரும் இவருடைய நண்பரும் முயற்சி செய்துள்ளது. அவர்களின் முயற்சி வீணானதால் இங்கே சோகமாக அமர்ந்து கொண்டு போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். எதுக்குடா இங்கே காம்பவுண்டில் யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். நீ போய் போலீஸ் வர சொல்லு போ அப்படின்னு திமிரா பேசுகிறான். எந்த தைரியத்தில் இந்த திமிரா பேசுகிறான் இவன்? யார் கேட்டு அடுத்தவங்க வீட்டில் இறங்கி இவன் கைவரிசை காட்டினான். போதை வஸ்துக்களை போட்டுக்கிட்டு போலீஸை வர சொல்ல நான் பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறானே எந்த தைரியத்தில் அவன் அப்படி சொல்கிறான்? இது போன்ற சம்பவங்களை நம்ம தடுக்கலைன்னா நாளைக்கு இங்கே இருக்கிற திருடங்களோட இவனுங்களும் ஒரு தொல்லையாக நம்மளுக்கு மாறுவாங்க. இவங்க வேலை மட்டும் செய்துட்டு அவங்க மாநிலத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போடணும். தங்கி இருந்து செய்கிறவங்க வெளியில் பொதுமக்களோடு சுற்றி திரியும் போது இந்த மாதிரி வீடுகளை நோக்கி அவர்களுடைய பார்வை திரும்புகிறது. யாரும் இல்லாதப்போ திருடத் தோன்றுகிறது. இவர்களுக்கென்று வெளியே போக வர ஒரு அனுமதி ரிஜிஸ்டர் வேணும்.